நல்லா இருக்கியா ஜோதி? மீனு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் விசு. என்னமோ டேடி எப்ப வருவார்னு குழந்தைதான் கேட்டுக்கிட்டே இருக்க. ஜோதி, டேனியலை பத்தி விசு, அவன் பேரை சொல்லாதீங்க ப்ளீஸ். அவன் பேரை சொல்லாதீங்க. எதுக்கு ஆத்திரப்படுற? ஆத்திரப்படாம வேற என்ன செய்ய முடியும் விசு? கலகலான்னு இருந்த நம்ம குடும்பத்தை இப்படி கதி கலங்க வச்சுட்டான விசு. இடியட் விசு. பேலும் கிடைக்கல, எந்த க்ளூவும் கிடைக்கல. எனக்கு அந்த ஆண்டவன் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு. ஜோதி, தெய்வம் இருக்கு. தெய்வம் இருக்காரு விசு. நான் உன்னை கேட்கட்டுமா? கேளு ஜோதி. சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. ஆமா. அப்படின்னா டேனியலை பத்தி மட்டும் என்ன? நீங்களும் டேனியலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு காரணம் டேனியல் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தர்மராஜுக்கும் உங்களுக்கும் சண்டை நடந்தது உண்மை. அந்த கோபத்துல நீங்க டேனியலை வர வச்சு நீங்க தான் தர்மராஜ கொலை செய்ய. உண்மையை சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைக்கும். சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க. சபாஷ், எவ்வளவு பிரமாதமான கேள்வி கேட்டீங்கம்மா. அன்னைக்கு இங்க வந்து விசு என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாத்துவேன்னு சொன்னப்போ மனைவினா உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு பின்புத்தி நிரூபிச்சிட்டீங்க. இங்க பாருங்கம்மா, இவருக்கு இப்போ உடம்புல மட்டும்தான் காயம்பட்டிருக்கு. இந்த காயம்லாம் மருந்து போட்டா ஆறி போயிடும். ஆனா இப்ப நீங்க கேட்ட கேள்வி இருக்கே, அது இவரோட மனசையே புண்படுத்திருக்கு. இதயத்துல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்தே கிடையாதும்மா. அந்த வடு ஆறவே ஆறாது. இந்த விஸ்வநாத்த எனக்கு கொஞ்ச நாளா தம்மா தெரியும். ஆனா அந்த கொஞ்ச நாள்லயே மனச நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவரும் நீங்களும் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கீங்க. அப்படி இருந்து அவரை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களேம்மா. சார், அவ என் மனைவியா இங்க வரல சார், ஒரு வக்கீல தான் வந்திருக்க. வக்கீலமா, என் மனைவி ஜோதி மேல சத்தியம் பண்ணி சொல்ற. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நட்புக்கு உயிர் கொடுக்கிறேன்னா டேனியல ஒரு நண்பனா பார்த்தேனே தவிர அவளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சத்தியமா எதுவுமே தெரியாது. என்ன நம்பு, நம்புடா, நம்பு ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க விசு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு சாகர வரைக்கும் உங்க நிழலா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த நானே இன்னைக்கு அந்த திலகவதியோட பேச்சு கேட்டு உங்களுக்கு கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு உங்க மனசு புண்படுத்திட்ட. உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டு என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அப்பாடா, நல்ல வேலை, ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு. ஆமா, இவன் எதுக்கு நம்மளை போல பண்றா? இந்தாமா, என்ன வீடு வரைக்கும் வந்துட்ட?
நான் தான் அங்கேயே சொன்னல என் கடமை தான் செய்யறேன்னு. அப்புறம் என்ன? இந்த பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னையே ஃபாலோ பண்ணி என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் கரெக்டா நோட் பண்ணீங்க. ஒரு விஷயத்தை தவிர. என்ன அது? என்னோட அழக அதை நீங்க வெளியில நோட் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களை பர்சனலா பார்க்க வந்தேன். ஏங்க கரெக்டா நோட் பண்ணுங்க பார்க்கலாம். உஷா, இந்தாமா. அச்சோ, என்ன ஒவ்வொரு துணியா கலட்டா? எங்கது என்ன போதோ? அம்மா பாத்துக்க, நல்லா இருக்கு பண்ணுவலுன்னு. இந்தமா, இந்த பாரு, நீ நிச்சயமான பொண்ணு, அடுத்த வீட்டுல போய் வாழ போறவ. நீ செய்யறது ரொம்ப தப்பு. ஆமா, நீங்க தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே படம் பாத்தீங்களா? என்ன அது? தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே. அச்சோ, எங்க ஆத்தா சத்தியமா அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே கிடையாதுமா. என்னை விட்டு தயவு செய்து நீ கிளம்பு. அந்த படத்துல இப்படிதான் ஒரு நிச்சயமான பொண்ண ஒருத்தர் லவ் பண்ணுவான். கடைசியில அவங்க ரெண்டு பேரும். அதே படத்துல பிள்ளை ஒருத்தர் இருப்பான், அவன் தான் மாப்பிள்ள. அவன் வேற யாரும் இல்ல, நான் தான்டா. ஏண்டா இங்க வந்து இவ கேரக்டர் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணி சொல்லணும் அனுப்புனா, இவ கூட சேர்ந்து டூயட்டா பாடிக்கிட்டு இருக்க. என் அருவாளுக்கு வேற நிறுத்துடா. நீங்க வாங்க, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சந்தேகப்பட்ட நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேல சந்தேகப்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் நல்லவதாங்கிறது இவர் சொல்லிதான் உனக்கு தெரியும். ஆனா அதை இவர் நேரடியா பார்த்தவரு. இவர் எனக்கு தாலி கட்டுறதாண்டா நியாயம். இந்தடா தாலி கட்டா. கட்டுங்க. கட்டிடுவா. அருவா கையில வச்சிருக்கானே அவங்க இருக்கிறான். நல்லா இருங்க. ஹலோ மிஸ்டர் சத்யா. வெல்கம் சிபிஐ திலகவதி. என்னோட ஒரு கே விளையாட வரீங்களா? உன்னோட சேர்ந்து விளையாட நான் வரல, உன் ஆட்டத்தை எல்லாம் அடக்கி காட்ட வந்திருக்கேன். இந்த மாதிரி டைலாக கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. எஸ் ஐ நோ. உனக்கு சுவிட்சர்லாந்துல கெஸ்ட் ஹவுஸ், ஸ்விஸ் பேங்க்ல அக்கவுண்ட். இந்த நாட்டுல நடக்கிற அநியாயத்துக்கும் அராஜகத்துக்கும் பின்னாடி உன்னோட கைவரிசை இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ நேருக்கு நேரு மோதுற ஒரு புலி இல்ல, முகம் காட்ட முடியாத கோழையான பூனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு கண்ணா இருக்கிறது கதர், முதுகெலும்பா இருக்கிறது காக்கி, ஆதரவா இருக்கிறது காவி. இவங்க சப்போர்ட்ல தான் நீ இந்தியாவுல மகாராஜா மாதிரி இருக்கேன்னு தெரியும். பட் இந்த சத்யா சதிகாரன்னு எல்லாருமே சொல்ற மாதிரி நான் பண்றேன். இம்பாசிபிள். உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தடி தடி ஆம்பளைங்களை என்ன ஒண்ணும் பண்ண முடியல. You're after all a lady. I mean, பொம்பளை. பொம்பளை வீரத்துக்கு முழு உதாரணமா இருந்த ராணி மங்கம்மா, சாந்தத்துக்கு மற்றொரு பெயரா இருக்கிற மதர் தெரேசா, சுதந்திரத்துக்கு போராடின சரோஜினி நாயுடு, சமத்துவத்துக்கு கொடி பிடிச்ச இந்திரா காந்தி. உன்னை பெத்தெடுத்தவளும் ஒரு பொண்ணுதாங்கிறத மறந்துடாத. வாவ், டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப சொல்ல போறது கேளு, அது இன்னும் நல்லா இருக்கும். தர்மராஜ் கொலைக்கு திட்டம் போட்டவன் நீ இன்னும், தீர்த்து கட்டினது டேனியல் இன்னும், விஸ்வநாத் நிரபராதி இன்னும் எனக்கு தெரியும். குட், வெரி குட். ஆனா உன்னால் நிரூபிக்க முடியாது. I can prove it. உன்னோட டேனியலை வெளியே கொண்டு வந்து உண்மை எதுன்னு புரிய வைக்கிறேன். உன்னை தூக்கு மேடையில ஏத்தி காட்டுறேன். என்ன ஏசி ரூம்ல கூட வேர்த்து கொட்டுது? இந்தா தொடச்சுக்க. இந்த சின்ன வெள்ள துணிய பெருசாக்கி ஓ பணத்து மேல போர்த்த வேண்டியிருக்கும். Be careful. இந்த திலகவதி என்னைக்கும் சாவுக்கு அஞ்சிரவ இல்ல, உன் சாவ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவ. சத்யா, count your days.
சார் நீங்க எங்க? விஸ்வநாத் கையெழுத்து போட்டானா? சீக்கிரமா வாங்கிறேன் சார். நானே வாங்குறதா உத்தமம். எங்க எங்க இந்த விஸ்வநாத்? சார் 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 இங்க நீங்க வந்ததே தப்பு. நேரடியா நீங்க இந்த விஷயத்துல தலையிட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வெளியே தெரிஞ்சிடும். என் எதிர்காலமே நாசமாயிடும். ஏய், இப்ப என்னோட ஃபியூச்சர் பாழாயிடும். அந்த சிபிஐ திலகவதி என்கிட்ட வந்து ஓ விஷயம் எல்லாருக்கும் தெரியும், உன்னை அரெஸ்ட் பண்ற பாருன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கா. அதனால இன்னைக்கே இந்த கதைக்கு மங்களம் பாடும். I want Vishwanath's signature and I want to kill Daniel within 24 hours. சார் இன்னும் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. அவன் எலும்பை எண்ணி நான் கையெழுத்து போட வைக்கிறேன். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ கையெழுத்து வாங்கலன்னா நாளை காலையில சூரிய நான் பார்க்க மாட்டேன். என் பேரு சத்யா, நான் சொல்றதும் சத்தியம். That's it. நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. நான் முடிவு பண்ணதெல்லாம் கரெக்டாவே இருக்கு. மேடம், விஸ்வநாத் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கான். கையெழுத்து போடலன்னா நாளைக்கு காலையில அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு அந்த சத்யா ஜெயிலர் கிட்ட வான் பண்ணிருக்கான். நினைச்சது நடக்கலன்னா விஸ்வநாத்தை கொலை பண்ண கூட அவங்க தயங்க மாட்டாங்க மேடம். உங்களால மட்டும்தான் விஸ்வநாத்தை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அந்த ஜெயிலர் விஸ்வநாத சித்திரவதை செஞ்ச அன்னைக்கே அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவனை பயன்படுத்தி அவனை ஆட்டி வைக்கிற சூத்திரதாரி யாருன்னு கண்டுபிடிக்கதா நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன். Now I got him. பாருங்க, எந்த பதவியை அவன் தப்பா யூஸ் பண்றானோ அதே பதவியை நீங்க யூஸ் பண்ணி விஸ்வநாதை காப்பாத்துங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த கஷ்டம் வந்தாலும் சந்திச்சே ஆகணும். Duty is God. Do him justice. எஸ் மேடம். இந்தா கையெழுத்து போடு. போட மாட்டேன். You bastard. நீ என்ன ஏமாத்த பார்த்த? அடிக்கிற அடியில குணமாயிடுவ. Are you mad? Shut up. நான் ஒன்னும் பைத்தியக்காரன். நீதான் வெறி பிடிச்ச மிருகமா மாறிட்ட. இன்னொரு தராம மேல உன் கை பட்டது உன் உயிருக்கு நான் பொறுப்பாளி இல்ல. நான் சொல்றத கேளு. என்கிட்ட விளையாட. நான் உன்னை விட சீனியர் ஆபீசர். விளையாடாத. போடா. தப்பிச்சு போ. தப்பிச்சு போ. விஸ்வநாத் என்ன பத்தி கவலைப்படாத. தப்பிச்சு போ. தப்பிச்சு போயிடு. இந்த வெற்றி தப்பிச்சிரு. நிற்காத, ஓடு. இவனை நான் பார்த்து